ஆனா அண்ணன் பிரபாகரன் நின்னுட்டு இருந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா ஒரு வந்துச்சு. பிரபாகரனுடன் சீமான் இருக்கும் புகைப்படம் போலியானது என தகவல் பரவி வரும் நிலையில் இதுகுறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் இதெல்லாம் வந்து வேளாண்மை தொழில் வேளாண்மை சார்ந்ததுதான். அது பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், மீன் வளர்த்தல், நெசவு, இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது. வேளாண்மையினுடைய விரிவாக்கம் தான். வேளாண்மையில் ஒரு பகுதி தான். எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி இது நில விவசாயம் தான். இதை வந்து திட்டமிட்டு இதை ஒரு தடைன்னு கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது. அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்கிறேன்ல, புனித நீராது அது வந்து எப்படி அது கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமா? அப்ப அது எப்படி மது இல்லையா? அது அந்த மதுவை அரசே விற்கும். இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை, உழைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று. அதனாலதான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கோரிக்கை. ஆனா அண்ணன் பிரபாகரன் நின்னுட்டு இருந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்பட்டதா ஒரு வந்துச்சு. அதை விடுங்க சார். உங்கள் அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்துல ஒரு நிகழ்வுல உங்களை விமர்சிச்சிருக்காரு சார். நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? தமிழகத்துல ஒரு கருணா தான், கருணாநிதி தான். நான் எப்படி கருணாவானே? இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா. இனத்தை கொல்லும் போது என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுகிட்டு என்ன கருணா? இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு? நீங்க எங்க அண்ணங்க தானே. இன்னைக்கு நான் நின்று சண்டை செய்யும்போது அந்த பக்கம் நின்று என்ன கருணான்னா? என்ன கருணான்னா? கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம், மருந்து, மாத்திரை, அரிசி, பருப்பு, எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி. கருணாநிதி தானே. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அறிவுமதி அவர்களுக்கு, சுபவீரபாண்டியன் அவர்களுக்கு, குளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன? அந்த கடற்கரையில் ஓரத்தையாக தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே. அதை சொல்லுவதற்கு எனக்கு கருணாநிதி நேரம் கொடுக்காம தவிர்த்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் திருப்பி என்ன கருணான்னா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.